கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். மறுபடியும் இன்னும் ஒரு நல்ல நாளிலே உங்களை சந்திக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். நாங்கள் படித்துக் கொண்டு வருகின்ற இந்த தொடர் பாடத்திலே இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் படிக்க இருக்கிறதான காரியம் சர்வ வல்லமை உள்ளவர் ஆயினும் சார்ந்திருப்பவர் என்கின்ற தலைப்பினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர் ஆயினும் சார்ந்திருக்கின்றவர். இவரை நாம் படிக்கின்ற பொழுது இந்த தனிப்பட்ட அவருடைய இந்த குணாதிசயத்தை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது இவர் மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் இன்னும் ஒரு தரம் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியா இருந்தால் நாங்கள் இந்த செய்திக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பதாக நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த நேச தகப்பனே, சர்வ வல்லமை உள்ளவரே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நெருற்றுக்களையும் உண்டாக்கினவரே, இப்பொழுதும் உம்முடைய தன்மையை நாங்கள் புரிந்து கொண்டு உம்மை போல உம்முடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளட்டும். முடிவுவரை காத்துக்கொள்ளுங்க. தடைகள் இல்லாதவனும் காத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய சாயலை மாற்றுவதற்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியா இருந்தா இந்த தேவனை குறித்து நாங்கள் பார்த்த காரியங்கள்ல ஒரு காரியம் கடந்த நாட்களே நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் தனித்தவர் ஆயினும் உறவாடுகின்ற கர்த்தர் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். அதற்கு பிற்பதாக மாறாதவரின் மாற்றங்கள் என்று சொல்லி இந்த தேவன் அன்பின் நிமித்தமாக எப்படியாப்பட்ட மாற்றங்களுக்குள்ளாக தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் கூட நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறது சர்வ வல்லமை உள்ளவர் ஆயினும் சார்ந்திருப்பவர். இந்த தேவனை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது யாத்திராகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய் என்று நாம் சொல்லுவோம். சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு, நம்முடைய கற்பனைகளுக்கு எட்டாத அளவுக்கு மிகுந்த வல்லமை உள்ள தேவன் தான் நீங்களும் நான் ஆராதிக்கின்ற தேவன். இன்னும் நீங்கள் மார்க் 10வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது 27வது வசனம், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இவராலே கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஒரு காரியத்தை வைத்து இதை தேவன் செய்ய மாட்டார், இதுக்கு தேவன் இதை செய்கிறதற்கு வல்லமையற்றவர் என்று நாம் சொல்ல முடியாது. சகலத்தையும் செய்யக்கூடிய தேவன். இவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. இன்னும் எரேமியா 32:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியா இருந்தால் இந்த வேதாகமத்தின் தேவனை சற்று நாம் வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் அங்கே சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக அங்கே இல்லாமையிலிருந்து காரியங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த வல்லமை கொண்ட, மிகுந்த ஞானம் கொண்ட, நம்முடைய சிந்தனைகளிலே சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு தேவன் இந்த தேவன். இன்னும் நீங்க எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு போகின்ற பொழுது, எபிரேயர் 11:13, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும்
இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு இருந்த காரியங்களை வைத்து தேவன் அங்கே உண்டாக்கவில்லை. அவருடைய வல்லமையை குறித்து பார்க்கும் பொழுது அது எப்படியாப்பட்ட வல்லமை என்று நாம் சற்று சிந்திப்போமா இருந்தால், இல்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடிய தேவன். எதையாவது ஒரு மாதிரியை பார்த்து அவர் சிருஷ்டிக்கிறதல்ல, அவர் இல்லாமையிலிருந்து உருவாக்குற அளவுக்கு வல்லமை கொண்ட சர்வ ஞானம் படைத்த தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். இன்னும் நீங்க யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாதாம். அந்த அளவுக்கு வல்லமையை கொண்ட தேவன். ஒரு காரியத்தை அவர் செய்கிறதற்காக தீர்மானித்தால், அவர் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன் வந்தாரா இருந்தால் யாரும் தடுக்க முடியாது. அதை அவர் முழுவதுமாக செய்து முடிக்கிறதற்கு பலன் கொண்ட ஒரு தேவனாய் வல்லமை உள்ளவராக அவர் காணப்படுகிறாராம். இன்னும் நெகேமியா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியா இருந்தால் இந்த தேவனுடைய வல்லமையை வேதாகம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு சேவை செய்கிறதற்காக அங்கே ஒரு பெரிய கூட்டமே அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. வான சேனைகள் அவரை எப்பொழுதும் பணிந்து கொள்கின்றது. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், மிகுந்த நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட வல்லமை கொண்ட ஒரு தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். இப்பொழுது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துக்கு போகும். வெளிப்படுத்தல் 12:17 வசனம், 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று அங்கே பார்க்கலாம். இந்த பரலோகத்திலே தேவன் இருந்த வாசம் பண்ணின அந்த ஸ்தலத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்றான். அந்த யுத்தம் ஏதோ அங்கே நாம் இன்று நினைத்து பார்க்கிறது போல ஆயுதங்களை கொண்ட யுத்தம் அல்ல. அங்கே ஒரு சர்ச்சை, தேவனுடைய ஆளுகைக்கு எதிராக, அவருடைய அன்பிற்கு எதிராக, அவருடைய நீதிக்கு எதிராக அங்கே ஒரு யுத்தம் எழும்பிற்று. ஆனால் அந்த யுத்தத்திலும் கூட அவருடைய நீதி வெளிப்படும். அவர் நீதியான கர்த்தர். அந்த கர்த்தரை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, அவன் அங்கே தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யறதுக்கு தீர்மானித்தான். அவனுக்கும் கூட சந்தர்ப்பத்தை வழங்கின தேவன். உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று என்று சொல்லி அவனுக்கும் கூட அங்கே அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்த ஒரு தெய்வம். நம்முடைய தேவன் ஒரு கொடுங்கோலன் அல்ல. நான் சொன்னால் கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று அங்கே அடக்கி ஆளுகிறதற்கு விரும்புகின்ற ஒரு தேவன் அல்ல. சாத்தானுக்கு கூட அவருக்கு விரோதமாக அந்த 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 லூசிஃபரை படைத்த தெய்வம், அவர்தான் படைத்தவர். ஆனால் அவருக்கு எதிராக யுத்தம் பண்ணுகின்ற பொழுது அவனுக்கும் கூட அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கு சரியான வாய்ப்பை கொடுத்த ஒரு தெய்வன் என்று சொல்லி சொன்னால் இந்த தேவனை எல்லாம் வேறு எந்த தெய்வமும் இல்லை. அந்த அளவுக்கு நீதியை நிலைநாட்டுகின்ற தேவன். அவர் நினைச்சிருந்தாலே அவன் அன்றைக்கு அழிந்து போயிருப்பான். ஆனால் அப்படி அல்லாமல் அங்கே அந்த தூதர்களிடத்திலும் கூட பிசாசானிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன் இந்த தேவன். அவர் நினைத்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு நடியிலே மாற்றி இருக்க முடியும். எல்லாருடைய சிந்தனைகளையும் அங்கே திசை திருப்பி இருக்க முடியும்.
அவனோடு கூட அங்கே 1/3 தூதர்கள் சேர்ந்ததாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கலாம். அந்த அவர்களவு பேரனுடைய சிந்தைகளையும் தேவன் ஒரு நொடியிலே சிந்தித்து அங்கே மாற்றி இருக்க முடியும். தனக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவர்களை மாற்றி இருக்க முடியும். சாத்தானுக்கு செவிகாய்க்காதவர்களாக அவர்களுடைய சிந்தனையிலே தேவன் புகுந்து அவருடைய வல்லமை கொண்டு அநேக காரியங்களை செய்திருக்க முடியும். ஆனாலும் அப்படி செய்யாமல் நீதியின்படி சுய விருப்பத்திற்கு விடுகின்ற தெய்வமாக, அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகின்ற பொழுது கூட அவனுக்கு சமமான வாய்ப்பை கொடுத்து உன்னுடைய விளைவு என்னவாய் இருக்கிறது என்பதை பார் என்று சொல்லுகின்ற ஒரு தேவன் இந்த தேவன். ஆனாலும் அவருடைய இஷ்டத்தின்படி செய்யாமல் அவர் என்ன செய்யறாரு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அவருக்கு அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தாமல், அவனை அழிக்காமல், அவருக்கு தெரியும் அவனுடைய முடிவு என்னவாய் இருக்கும் என்று, ஆனாலும் ஒரு நியாய சங்கத்தை உருவாக்கி அந்த நியாய சங்கத்தின் பொழுது அவனுடைய நியாயம் தீர்க்கப்படுகின்றது போல ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னை அவர் அங்கே மாற்றிக்கொண்டு, தனக்காக அல்ல, சிருஷ்டிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய நீதியை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே நியாய சங்கங்களை நிறுவி அவனுடைய நியாயத்தை அங்கே விசாரிக்கின்றது மாத்திரமல்லாமல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளும் தீமை எது நன்மை எது என்று சரியாக தெரிந்து புரிந்து தேவன் நீதியாய் நியாயம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அறியும் விதமாய் அந்த காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு வல்லமை இருக்கிறது என்று தன்னுடைய இஷ்டத்தின்படி செயற்படுகின்ற தேவன் இந்த தெய்வம் அல்ல. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி வால்யூம் 1 பக்கம் 22 தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுறாங்க: மகாதேவன் இந்த பரம வஞ்சகனை பரலோகத்திலிருந்து தூக்கி எறிந்திருக்க முடியும், ஆனால் இது அவருடைய நோக்கம் அல்ல. அவர் கலகக்காரர்களுக்கு அவருடைய சொந்த குமாரனும் உண்மையுள்ள தூதர்களுடனும் பலத்தையும் சக்தியையும் அளவிட சமமான வாய்ப்பை கொடுப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே சமமான வாய்ப்பை அங்கே கொடுக்கிற தெய்வமா. இந்த பிரதான கலகக்காரனை தண்டிக்க தேவன் அவருடைய சக்தியை பயன்படுத்தி இருந்தால் அதிருப்தி அடைந்த தேவதூதர்கள் வெளிப்பட்டிருக்க மாட்டார்கள். எனவே தேவன் வேறொரு போக்கை எடுத்தார். ஏன்னு சொன்னா, அன்றைக்கு அப்படி அவர் அழித்திருப்பாரா இருந்தால் அந்த தேவதூதர்கள் அவருடைய அன்பை, அவருடைய நீதியை அவர்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதனால அவனுடைய வாய்ப்பை கொடுத்து அவர் அங்கே வேறொரு காரியத்தை செய்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன சொன்னா, அவனோட இன்னும் எத்தனை பேர் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவருக்கு இப்படி ஒரு கலகம் உண்டாகின்ற பொழுது எத்தனை பேர் அவருடைய வார்த்தையில விசுவாசம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள், எத்தனை பேர் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறதற்காக அவர் பிரயாசப்படுகின்ற தேவன். அதனால இந்த தீமையும் கூட அவர் அனுமதித்து தேவதூதர்கள் வெளிப்படுகிறார்களா, வேறு யாரும் இவனோடு சேருகிறார்களா என்பதை பார்க்கிறதுக்காக அங்கே விடுகின்ற ஒரு தேவன். அப்படி விட்ட மாத்திரத்திலேதான் அங்கே அநேகம் பேர் அவனோடு கூட சேர்ந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். அது ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக. அவர் எப்படி சுதந்திரமாய் அங்கே இருக்கிறாரோ, அவர் எப்படி செயற்படுகிறாரோ அதே விதமாக நாமும் செயற்பட வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தீர்மானிக்கும் உரிமையை நாம் பயன்படுத்துகிறதுக்கு சரியான வாய்ப்பை கொடுக்கின்ற தேவன் இந்த தேவன். ஒருவேளை நான் பிழையான தீர்மானம் எடுப்பேன் இருந்தால் அதற்கு அவர் சம உரிமையை கொடுத்து, வாய்ப்பை கொடுத்து, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நியாய சங்கத்திலே வைத்து அவர் தீர்மானித்து மற்ற சிருஷ்டிகளோடு சேர்ந்து சரியாக நியாயம் தீர்க்கின்ற ஒரு தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். இன்னும் நீங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு போகின்ற பொழுது, நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்பி வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்ப இந்த தேவன் என்ன ஒரு காரியத்தை செய்யறாரு, ஏன் அவர் இப்படி சம வாய்ப்பை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, தீமையை தெரிவு செய்கிறவன், தீமையை அண்டி பிரயாசப்படுகிறவன், அவனுடைய பாத்திரத்தை அவன் நிரப்ப வேண்டுமா அக்கிரமத்தினால. நன்மை செய்கிறவன் நன்மை செய்கிறதிலே அவன் அங்கே உயர்வான ஒரு நிலையை அடைய வேண்டும், தீமை செய்கிறவன் தீமையிலே ஒரு உயர்வான இடத்தை அடைய வேண்டும்.
அந்த அக்கிரமம் நிறைவாகும் வரை தேவன் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்க மாட்டார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இப்படியெல்லாம் காத்திருக்கணும் என்று அவருக்கு அவசியம் இல்லை. அவன் ஒரு மனிதனை அவர் பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய முடிவு என்னவா இருக்கும் என்று நன்றாய் தெரிந்திருக்கின்ற தேவன். ஆனா அப்படி அல்லாமல், அப்படி செயற்படாமல், அவருடைய ஞானத்தின் பிரகாரம் அவருடைய அறிவின்படி செயற்படாமல் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவனோடும் போய் கிரியை செய்கிறாரு, அவனுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிறாரு. அவன் அவனுடைய அக்கிரமத்திலே நீடித்து இருப்பானாயிருந்தால் அவனுடைய பாவம் நிறைவாகும் வரை காத்திருக்கின்ற ஒரு தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவர் இப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லாருடைய மனங்களையும் டப்புண்டு மாற்றி போட்டு விடலாம். எல்லோரையும் அவர் அப்படியே திசை திருப்பி விடலாம். அவருடைய வல்லமையை பயன்படுத்த மாத்திரத்துல எல்லோரும் இவர் அன்பானவர் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ற விதத்துல அநேக காரியங்களை செய்யலாம். ஆனா இப்படியெல்லாம் செய்யாம இத்தனை படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்து நம்மளுடைய சுய தீர்மானத்துக்கு நம்மளை விட்டு இத்தனை வருடங்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த விதத்திலும் நம்மளை கட்டுப்படுத்தாமல் சுதந்திரமாய் செயற்பட்டு சுதந்திரமாய் தீர்மானம் பண்ணி ஒரு அன்பின் சேவையை நாம் அவருக்காக செய்ய வேண்டும் என்று காத்திருக்கின்ற ஒரு தேவன் தான் இந்த தேவன். எந்த நிலையிலும் இந்த தேவன் நம்மளை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. சாத்தான் அந்த குற்றச்சாட்டை வைத்தான். தேவன் அப்படியாப்பட்டவர் அல்ல. இவர் நம்மளை சுதந்திரவாளிகளாக சுதந்திரமாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை வாஞ்சிக்கின்ற, ஆசைப்படுகின்ற, விரும்புகின்ற ஒரு தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். நமக்கும் கூட வாய்ப்பு கொடுக்கிறார். நான் ஒருவேளை தீமையை தெரிவு செய்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்பை சரியாக கொடுக்கிறார். நீதி அங்கே விசாரிக்கப்படுகின்ற பொழுது அப்பொழுதும் கூட அவருடைய இஷ்டத்தின்படி செய்யாமல் அவரை சார்ந்திருக்கின்ற அந்த பரிசுத்த கூட்டம், அவரோடு இருக்கின்ற அந்த தேவதூதர் கூட்டம், இன்னும் அந்த பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்த தேவனே இவர்களை அழியும் என்று சொன்ன மாத்திரத்திலே தான் அவர் அழிப்பாரே அல்லாமல் தன்னுடைய இஷ்டத்தின்படி எதையுமே செய்யாத ஒரு தேவன். ஆனா அவர் அப்படியா செய்யணும்னு அவசியம் இல்லை. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். ஆனால் அவர் யாரை சார்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த சிருஷ்டிகளை சார்ந்திருக்கிறார். தன்னுடைய இஷ்டத்தின்படி எதையுமே செய்யறதில்லை. சிருஷ்டிப்பை மாத்திரமே அவர் அங்கே தேவத்துவத்திலே தீர்மானம் பண்ணி அவர்கள் செய்வார்களே அல்லாமல் மற்ற எல்லா காரியத்திலும் பகிர்ந்து கொண்டு செயற்படுகின்ற தேவனை நீங்கள் பார்க்கலாம். அவர் நீதி செய்யும் பொழுதும் நம்மளை சேர்த்துக் கொள்கிறார். அவரு துன்மார்க்கனை அழிக்கின்ற பொழுதும் கூட நம்மளை சேர்த்து கொண்டு நம்மளுடைய தீர்மானத்தின் பிரகாரமே அவர் அங்கே அவர்களை அழிக்கிறவராக அவர் அங்கே செயற்படுகிறார். இந்த சிருஷ்டிகனுடைய நோக்கம் எல்லாம் விருப்பம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு அன்பின் சேவையை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அவரை நன்றாய் புரிந்து அவர் இப்படியாப்பட்டவர் என்பதை சரியாக விளங்கி கொண்டு அவருக்கு ஒரு அன்பின் சேவையை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமா இருக்கிறது. அதற்காக நம்மளை சார்ந்திருக்கின்ற ஒரு தேவன். அவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னால் எல்லாம் நிறைவேறிவிடும். ஆனாலும் அவர் நம்மை சார்ந்து செயற்படுகிறவராக அவர் இருக்கிறார். இந்த பரலோகத்துல ஒரு கணம் நீங்க போய் பார்ப்பீங்களா இருந்தா எபிரேயர் 1வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நீங்கள் பார்க்க மாத்திரத்துல, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி வேதாகமத்துல பார்க்கலாம். இந்த பணிவிடை ஆவிகள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்கள் அங்கே தேவதூதர்கள். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த தேவதூதர்கள் அவருக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் அவர்களை பணிவிடை செய்யும்படியாக கட்டாயப்படுத்துகின்ற ஒரு தெய்வம் அல்ல. அவர் சகல வல்லமை கொண்டவர். அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்திருந்தாலும் அவர் இந்த சிருஷ்டிகளை சார்ந்தே எல்லா காரியத்தையும் செய்கிறத நீங்க பார்க்கலாம். எல்லா காரியத்தையும் செய்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த இந்த தேவன் நீங்க அதை சரியாக பார்த்தீங்களா இருந்தா, இந்த தேவன் இந்த சிருஷ்டிகளோடு உறவாட வேண்டும் என்பதற்காக தூதர்கள்கிட்ட தன்னுடைய நிலைமையை ஒரு கணம் அங்கே ஒதுக்கி வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவரை போல அவர்களோடு அங்கே உறவாட வேண்டும் என்பதற்காக
அவர்களுடைய நிலைமைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்களோடு இருக்கின்ற ஒரு தேவனை நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்படி இந்த சிருஷ்டிகளுக்கு சேவை செய்கிறாரோ அதே போல நாமும் அவருக்கு சேவை செய்வது நம்முடைய அன்பின் அடிப்படையில செய்யப்பட வேண்டும் என்பதே அவருடைய ஆசையா இருக்கிறது. நாம் ஏதோ அவர் செய்யாத ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு இல்லை. அவர் முதலாவது தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் அங்கே சேவை செய்கிறவராக மாறி, பரிசுத்த ஆவியானவர் தன்னை தாழ்த்தி கொண்டு சேவை செய்கின்ற ஒரு 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 நிலைமைக்கு அவர் அங்கே ஆவியாக செயற்படுகின்ற ஒரு ஆவியான நம்ம இதுக்கு மேலே பார்த்திருக்கோம். சேவை செய்கின்ற ஒரு தன்மை தூதர்களை போல. அப்படி அவர் செய்கின்றார். தேவன் அவர் செய்கிறது போல நானும் நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஒரு கட்டாயத்தின் பேர்ல இல்லை, அவருடைய ஒரு அன்பின் சேவையை நீங்களும் நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நீங்க தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீ மிகவும் பெரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போதும் சொல்லுகின்ற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி அங்கே நீங்க வாசிக்கிறத நீங்க கேட்பீங்க. ஒரு கணம் நீங்க யோசித்து பாருங்க, தேவதூதன் அந்த காரியத்தை எடுத்து கொண்டு வந்து தானியேல் இடத்துல சொல்லணுமா? தேவனுக்கு முடியாதா? தேவனுக்கு முடியாதா? அவர் இருந்த இடத்துல இருந்து கொண்டு தானியேலுக்கு அதை வெளிப்படுத்த முடியாதா? இடையில என்னத்துக்கு ஒரு தேவதூதன்? அந்த தேவதூதனை அவர் நேசிக்கிறாரு. அந்த தேவதூதனோடு கூட அவர் உறவாட விரும்புகிறாரு. ஒரு ஒழுங்கின்படி கிரியை செய்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒன்றும் தெரியாதவரை போல தேவதூதனத்துல ஒரு வேலையை கொடுத்து, நீ போய் இதை அவன்கிட்ட சொல்லு. தேவதூதனும் அதை அப்படியே வாங்கி கொண்டு வந்து அவருக்கு ஒரு அன்பின் சேவையை செய்கிறாரு. இங்க இந்த தானியேல் அதை கேட்டு அதுக்கு பிற்பாடு அவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. ஒரு ஒழுங்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தேவனுக்கு எல்லாம் முடியும். அவர் இருந்த இடத்துல இருந்து சகல காரியங்களையும் செய்ய முடியும். ஆனாலும் சிருஷ்டிகளை சார்ந்தே தன்னுடைய காரியங்களை செய்கின்ற தேவனாக இந்த தேவன் இருக்கிறதை நீங்க பார்க்கிறீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க வேதம் முழுவதும் பார்க்கலாம். சிருஷ்டிகளை சார்ந்து செயற்படுவார். சிருஷ்டிகளை சார்ந்து செயற்படுகின்ற தேவன். ஒரு 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 அன்பின் சேவையை இந்த சிருஷ்டிகள் செய்ய வேண்டும் என்பதை, அவரோடு கூட உறவாட வேண்டும் என்பதை விரும்புகின்ற ஒரு தேவன். அவர் ஒரு ஒழுங்கான தேவன் என்பதை நாம் பார்க்கலாம். அதை நீங்க வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது இவருடைய ஒழுங்கு நமக்கு விளங்கும். வெளிப்படுத்தல் 1:1, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 1:1, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, ஊழியக்காரனுக்கு காண்பிக்க போறாரு. இங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது யோவான். அந்த யோவானுக்கு அந்த காரியத்தை சொல்லுகின்ற பொழுது என்ன ஒரு ஒழுங்கை பின்பற்றாருன்னு சொல்லி பாருங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இதுல ஒரு ஒரு காரியம் வெளிப்படுத்தி பாருங்க. தேவன் நேரடியாக செய்யாமல் தன்னுடைய குமாரனிடத்துல அதை அங்கே ஒப்படைக்கிறாரு. குமாரன் அதை கொண்டு தூதர் இடத்துல கொடுக்கிறாரு. அந்த தூதன் யோவானுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அந்த யோவான் மூலமாக இன்றைக்கு சபைக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சபைக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நேரடியா தேவனுக்கு சபைக்கு சொல்லிட முடியாதா? தேவனுக்கு நேரடியாக அங்கே யோவானுக்கு சொல்லிவிட முடியாதா? முடியுங்க, அவருக்கு முடியும். அவர் இருந்த இடத்துல இருந்து அவ்வளவற்றையும் செய்யறதுக்கு ஞானம் உள்ள கர்த்தர். அவர் செய்ய நினைக்கின்ற காரியத்தை ஒருவனும் தடை பண்ண முடியாது. அவர் ஒரு காரியத்தை சிந்தனையில தோன்றின மாத்திரத்துல அது இல்லாமையிலிருந்து உருவாகி வரும். கற்களை வைத்து பேசக்கூடிய வல்லமை கொண்ட தெய்வம், பெரிய வல்லமை கொண்டவர். ஆனால் அவர் எப்படி செயற்படுறது? சிருஷ்டிகளை சார்ந்து செயற்படுகிறாரா? என்னையும் உங்களையும் சார்ந்து செயற்படுகிறார். என்ன ஒரு அன்புள்ள தேவன்! என்ன நம்மளை சார்ந்தே இருக்கிறார். அவருக்கு முடிஞ்சாலும் நம்மளோடு உறவாட வேண்டும் என்பதற்காக, நம்மளோடு அவர் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, நம்மளிடத்திலே அவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய சாயலை நீங்களும் நானும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி செயற்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன். இன்னும் தூதர்களை கொண்டு அவர்
அநேக சேவைகளை செய்கிறத நீங்க பார்க்கலாம். நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கின்ற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம், வாசிக்கலாம். யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு இருந்த இடத்துல இருந்து ஏதேன் தோட்டத்தை காவல் பண்ண முடியாதா? அவர் நினைத்தால், அவர் நினைத்த மாத்திரத்துல அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இன்னும் ஒருவன் வராத அளவுக்கு அவருக்கு பாதுகாக்க முடியாதா? முடியும், அவருக்கு முடியும். ஆனாலும் ஒரு தூதன் இடத்துல அந்த காரியத்தை சொல்லி, நீ போய் பாதுகாத்துக்கொள்ளு, நீ போய் அந்த இடத்தை பாதுகாத்துக்கொள்ளு. சிருஷ்டிகளை எப்பொழுதும் சார்ந்து செயற்படுகின்ற ஒரு தேவன் இந்த தேவன். அவருடைய தன்மை தனியாக எல்லாவற்றையும் செய்கிறதற்கு வசதி இருந்தாலும், அதற்கான ஞானம் வல்லமை எல்லாம் இருந்தாலும், சிருஷ்டிகளை சார்ந்து இருக்கின்ற ஒரு தேவன் என்பது இதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. இதை விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது இந்த தேவனுக்கு நம்மளோடு கூட உறவாடுகிறதற்கு எந்த அளவுக்கு ஆசை இருக்குமா இருந்தால், நம்மளோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும், நம்மளோடு கூட உறவாட வேண்டும் என்பதற்கு எந்த அளவுக்கு ஒரு வாஞ்சை இருக்குமா இருந்தால், இப்படி அவர் நம்மளை சார்ந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. மிகவும் மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய தேவன் இந்த தேவனை அல்லாமல் வேறு யாரு? தூதர்களை மட்டுமல்ல, நீங்க யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வருகின்ற பொழுது, விழுந்து போன மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் இந்த தேவன் அவருடைய வேலைக்கு சார்ந்திருக்கிறார். யாத்திராகம் 3:10, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தோட எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். நான் கேட்கிறேன், இந்த தேவனுக்கு அவர்களை எகிப்திலிருந்து வர வைப்பது அவ்வளவு பெரிய கடினமான காரியமா? பார்வோனுடைய இருதயத்தை மாற்றி போட்டு அங்கே இருக்கின்ற எல்லாரையும் விடுதலை கொண்டு வந்து எல்லாரையும் ஒரே நொடி பொழுதுல கானானுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அவருக்கு கடினமான காரியமா? அதற்கு மோசே என்னிடத்துல போயிட்டு அவனிடத்துல போய் கெஞ்சி கொண்டு, நீங்க பாருங்க அவருடைய கிரியைகள் அப்படித்தான் இருக்கும். நீ போ, எனக்காக நீ போ அப்படின்னுவாரு. அவன் வந்து காரணம் எல்லாம் சொல்லுவான், இல்ல இல்ல நீ தான் போகணும் அப்படின்னுவாரு. சரி, அவன் அப்பயும் இன்னும் காரணம், இல்ல இல்ல நான் வேணா உனக்கு இன்னொருத்தனை தாரேன், உனக்கு வாயா இருந்தா அவன், ஆனா நீ தான் போகணும். என்ன ஒரு தேவன்! என்ன நம்மளிடத்துல வந்து விழுந்து போன இந்த மனிதனிடத்துல வந்து உறவாட வேண்டும் என்பதற்காக, நம்மளோடு அங்கே தொடர்புல இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை சார்ந்து அவருடைய வேலையை செய்யறாரு. நம்மை சார்ந்து காரியங்களை செய்கின்ற ஒரு தேவன் இந்த தேவன். என்ன ஒரு தேவன்! என்ன இன்னும் நீங்க ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கின்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த தேவன் இருந்த இடத்துல இருந்து கொண்டு அவருடைய வல்லமை பிரசாபத்தினாலே, அவருடைய ஞானத்தினாலே செய்ய வேண்டிய காரியத்தை, யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, யார் யாருக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை தேவனாய் இருந்தாலும், அந்த தேவன் இந்த விழுந்து போன மனிதனிடத்துல வந்து கொண்டு, இந்த பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற உங்களிடத்துல என்னிடத்துல வந்து கொண்டு, யாரப்பா நான் அனுப்புவேன், யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கிறீங்களா, யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னு சொல்லி நம்மளிடத்துல வந்து கெஞ்சி கொண்டு இருக்கிறாராம். அந்த நேரத்துல அந்த ஏசாயா சொல்றான், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று அவன் சொல்லுகிறான். இந்த தேவனுடைய தன்மையை ஒரு கணம் யோசிச்சு பார்த்தீங்களா இருந்தா, அவர் இந்த சிருஷ்டிகளுக்காக அவருடைய தேவத்துவம் எல்லாவற்றையும் ஒரு கணம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு சிருஷ்டியை போலயே செயற்படுகிற ஒரு தேவனை நீங்கள் பார்க்கலாம். நம்மேல் வைத்திருக்கின்ற அந்த பெரிதான அன்பின் நிமித்தமாக சிருஷ்டிகர் எப்படி நமக்கு சேவை செய்கிறாரோ அதே வண்ணமாக நாமும் அவருக்கு ஒரு அன்பின் சேவையை செய்ய வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஐயா, நான் உன்னை மட்டும் சேவை செய்ய சொல்லல, நான் உனக்கு சேவை செய்யறேன் பாரு, இதை பாரு, நான் உனக்கு இப்படி எல்லாம் செய்யறேன் பாரு, அதே மாதிரி நீயும் நான் உண்மையில அன்பு வச்சிருக்கிறதுனால நான் இப்படி எல்லாம் செய்யறேன், நீ உன்னுடைய அன்பை காட்டுகிறதுக்காக எனக்கு சேவை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற ஒரு தேவன். அதையும் கூட அவர் அதற்கு முன்பதாக தான்
அப்படியாகப்பட்டவராய் மாறி தாழ்த்தி கொண்டு அதே சேவையை அவர் செய்கிறவராய் செயற்படுகிறார். அதே போல ஒரு அன்பின் சேவையை நாமும் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இது ஏன் இப்படி செய்யறார் அப்படின்னா, அவருடைய குணத்தை நீங்களும் நானும் பிரதிபலிக்கிறதுக்காக, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மளை மாற்றுவதற்காக, நம்மை சார்ந்து செயற்படுகின்ற தேவனாக இந்த தேவன் இருக்கிறார். இன்னும் நீங்க மத்தேயு 28வது அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். இந்த தேவனை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, இந்த தேவனுக்கு ஒரு கூட்டம் தேவைப்படுகின்றது. அவருடைய மந்தைகள் எல்லா இடத்திலையும் இருக்கிறதாக, அவருடைய பிள்ளைகளாக எல்லோரையும் அவர் அங்கே பார்க்கிறார். எல்லாரிடத்திலையும் போயிட்டு அவர் நேரடியாக வேலை செய்யாமல் இடையில உங்களையும் என்னையும் வைத்து விட்டு நம்ம இடத்துல போய் சொல்றாரு, அப்பா நீ போய் அவனுக்கு போய் சொல்லு, நீ போய் அவனுக்கு என்னுடைய அன்பை பற்றி சொல்லு, நீ போய் அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மை சார்ந்து இருக்கிறார், நம்மளை சார்ந்து இருக்கிறார். ஆனா நாம் அவருடைய வேலையை செய்யாம, அவர் நம்மளை சார்ந்து இருக்கின்ற பொழுது நாம் அதற்கு முன்னுரிமை கொடுக்காம, அவருடைய குணத்தை பிரதிபலிக்காம நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, சுயம் உள்ளவர்களாக இந்த விஷயத்தை நிலைநாட்டி கொண்டு சொன்னா எவன் கேட்பானோ, ஒருவேளை நான் இதை சொன்னா அவன் ஏதாவது சொல்லி நம்மளை அவமானப்படுத்திடுவானோ, அவன் சொன்னா அவன் கேட்க மாட்டானே, இவன் சொன்னா இவன் எங்க கேட்க போறான் அப்படின்னு நிறைய சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நாம் இன்றைக்கு அவர் நம்மேல் வைத்திருக்கின்ற அந்த கடமையை செய்யாதவர்களாக, நம்மேல் சொன்ன அந்த வேலையை செய்து முடிக்காதவர்களாக நாம் இன்று வரை தாமதப்படுத்தினதினாலே அவருடைய வருகையும் கூட இன்று வரை தாமதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா இந்த தேவனை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, தேவன் எப்படி செயற்படுறாரா அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானம் உள்ளவர், அவர் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். ஆனால் சிருஷ்டிகளை சார்ந்து இருக்கின்ற ஒரு தேவன். இந்த சிருஷ்டிகள் இடத்துல போய் கெஞ்சி கொண்டு, யாருப்பா எனக்காக போவா, யாராவது இருக்கிறீங்களா, எனக்காக யாராவது ஊழியம் செய்யறதுக்கு இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தேடுறாரா. அவர் அப்படி தேடணும்னு அவசியம் இல்லை, நம்ம இடத்துல வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, கெஞ்சணும் என்ற அவசியமே இல்லை. இருந்த இடத்துல கொண்டு எல்லா வேலையும் செய்யறதுக்கு வல்லமை கொண்டவர். ஆனாலும் அந்த வல்லமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட உறவாட வேண்டும், நாம் அவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். நம்ம இடத்துல வந்துட்டு, அப்பா நீ கொஞ்சம் போய் அவனுக்கு போய் இதை போய் சொல்லு, அப்பா நீ கொஞ்சம் போயிட்டு அவளுக்கு இதை போய் சொல்லு அப்படின்னு நம்மளை சார்ந்து இருக்கின்ற ஒரு தேவன். இந்த வல்லமை உள்ள தேவன் உங்களையும் என்னையும் சார்ந்து இருக்கின்ற பொழுது, நீங்களும் நானும் இதை உதாசீனப்படுத்தி அவருடைய வேலையை செய்யாம இருக்க முடியுமா? அவர் நம்மளை சார்ந்து இருக்கின்ற பொழுது நான் அவரை புறக்கணித்து விட்டு என்னுடைய சுயத்தை நிலைநாட்டுவதற்காக, அவன்கிட்ட போய் சொன்னா அவன் எனக்கு ஏசி போட்டுருவான், இவனிடத்துல போய் பேச அவன் கேட்க மாட்டான், ஐயோ நான் எப்படி அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்றது, எனக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எனக்கு வெட்கமா இருக்குது, எப்படி நம்ம சொல்வது? வல்லமை கொண்ட தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது, யார் என்னுடைய காரியமாய் போவார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, ஐயா நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி நானும் நீங்களும் இருந்த இடத்திலே இருக்கிறது? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனா இன்றைக்கு இந்த வேலையை செய்கின்ற பொழுது நிறைய பேருக்கு பெருமை வந்துடும். நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, நான் இப்படி ஊழியம் செஞ்சேன், நான் அப்படி ஊழியம் செஞ்சேன், நான் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு இத்தனை பேரை கொண்டு வந்தேன், இத்தனை பேரை நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். இந்த முதிர்ந்த ஊழியர்கள் இடத்துல சில நேரத்தில் நீங்க அந்த காரியத்தை பார்ப்பீங்கன்னா 50 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் கொண்டு வந்தது அந்த ஊழியம் செஞ்சு கொண்டு வந்தது அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பெருமை அவர்களிடத்துல இருக்கிறது. மறந்து போனாங்க, தேவன் அவர்களை சார்ந்து இருக்கிறதுனால இவர்கள் தங்களை பெருமையாட்ட முடியாது, தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள முடியாது, தங்களை உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொள்ள முடியாது. வேஸ்ட்டுங்க, நம்மளாம் வேஸ்ட். தேவன் நம்ம இடத்துல வந்து கெஞ்சி கொண்டு இந்த வேலையை நம்ம இடத்துல கொடுத்ததுனால நம்ம ஏதோ செய்து கொண்டிருக்கோம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் சொல்றது மட்டும்தான் நம்முடைய வேலை, நம்முடைய ஊழியத்தை வந்து பாரமாக்க மாட்டாரு. அவர் வந்து நம்ம இடத்துல வந்து கெஞ்சி கொண்டிருப்பாரு, மன்றாடி கொண்டிருப்பாரு. ஆனா நம்மளுக்கு எப்படி தெரியுமா ஊழியம் செய்ய சொல்லுவாரு, நீ போய் சொல்லு, ஏற்றுக்கொள்ளாட்டி காலில் இருக்க தூசி தட்டிட்டு போ அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு வேலையை பாரமாக்கல. அப்ப நீ போய் சொல்லு, ஐயா ஞாயிறாசிப்பு சட்டம் வரப்போது, இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற வேலை முத்துவதியம் செய்தியே நீ போய் சொல்லு, வரும்போது சரி ஏற்றுக்க, அவ்வளவுதான் வேலை.
அதை போய் செய்யறதா நமக்கு ஊழியம், அவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். ஒருவேளை ஏற்றுக்கொண்டு வந்தானா அவனுக்கு நீ ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அவன் அதை ஏற்றுக்கொண்டு இந்த தேவனை நான் இன்னும் அறிய விரும்புன்னு கேட்டா நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா இந்த இலகுவான வேலையை நம்ம இடத்துல கொடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு மனிதன் இடத்துலயும் அதை செய்கிறதற்காக அவர் பார்த்து கொண்டு எவன் எனக்காக போவான் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அவரு பாரம் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு அவரு எல்லா கஷ்டங்களையும் அவர் சுமந்து கொண்டுட்டு நம்ம இடத்துல ஒரு சின்ன வேலையை கொடுக்குறாரு. நீ இதை மட்டும் போயிட்டு விதைச்சிட்டு போ, நான் அவனிடத்துல வேலை செய்வேன் அப்படின்னு நம்ம விதைச்சிட்டு போனதுக்கு பிற்பாடு ஆவியானவர் அந்த மனிதன் இடத்துல போயிட்டு நின்று கெஞ்சி கொண்டிருப்பாரு. ஐயா, அந்த வார்த்தையை நீ கேட்ட பத்தியா, அது உனக்கு அது உண்மையான வார்த்தை, அதை பத்தி நீ யோசிக்கணும், தேவனிடத்துல நீ போகணும், இதை கொஞ்சம் வாசி, அந்த துண்டு பிரசுரத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒருக்கா படிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அவனிடத்துல போய் கிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவனிடத்துல கெஞ்சி கொண்டிருப்பாரு, மன்றாடி கொண்டிருப்பாரு. நானும் நீங்களும் போயிட்டு மன்றாட வேணாமா? அவர் போய் சொல்றாரு, நீ போய் சொல்லுப்பா. அவன் கேட்கலாட்டி கால இருக்கு தூசு தட்டிட்டு போ. அவ்வளவு இலகுவான வேலையை நமக்கு கொடுத்துட்டாரு. அவரு கஷ்டமான வேலையை எடுத்துக்கொண்டு ஆவியானவர் அங்கே ஒவ்வொரு மனிதனிடத்துல போய் கெஞ்சி கொண்டு மன்றாடி கொண்டு இருக்கின்ற ஒரு தேவனாக அவர் செயற்படுகிறாராம். ஆனா இந்த இலகுவான வேலையை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் ஒவ்வொரு இடத்திலும் வருடக்கணக்காக அங்கே மினக்கட்டு கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் வருடக்கணக்காக நாங்கள் அங்கே சத்தியங்களை சொல்லிக்கொண்டு காலத்தை நேரத்தையும் வீணாக்கி கொண்டு நாம் இருக்கிறோம். அவர் கொடுத்த இந்த இலகுவான வேலையை செய்யறதுக்கு சபை தீர்மானம் பண்ணி இருந்தால் எவ்வளவு காலங்க போகும்? உலகம் முழுவதுமாக அவர் சொன்ன இந்த சத்தியத்தை சொல்கிறதுக்கு எவ்வளவு காலம் போகும்? சில வருடங்களே இந்த வேலையை முடிக்கலாமே. ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதவர்களாய், பெருமைக்குள்ளாக வந்தவர்களாய், இன்றைக்கு இத்தனை பேரை ஞானஸ்நானம் கொடுத்தோம், இத்தனை பேரை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டோம், நான் இப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன், நான் அப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாய் நாம் இன்றைக்கு நம்மளை பெருமை பாட்டிக் கொண்டு விழுந்து போய் கிடக்கிறவர்களாக கிடக்கிறோம். ஆனா அப்படி சொல்லுகிறதெல்லாம் வேஸ்ட், குப்பை அப்படின்னு சொல்லி சொன்னா அது பொய்யாகாது. நம்ம ஒண்ணுமே செய்யல, எல்லாவற்றையும் செய்யறது ஆவியானவர். நம்ம இடையில ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துறாரு. ஆனா அதை கூட நாம் செய்யாதவர்களாக அநேகம் பேர் இருக்கிறோம். அப்படி செய்கிறவர்கள் சில நேரத்துல தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு அங்கே விழுந்து போகின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். விழுந்து போகிறவர்களாக அநேகம் பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். பெருமை நம்மளை ஆட்கொண்டு கொள்கின்றது. அப்படியா இருந்தா ஒருவேளை இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு தீர்மானம் பண்ணி அவருக்காக சேவை செய்ய வேண்டும் என்று முன்னோக்கி போகின்ற நீங்கள் எந்த ஒரு நிலைமையிலும் பெருமைப்பட்டுறாதீங்க. எந்த ஒரு நிலையிலும் உங்களை உயர்த்தி விட்டுறாதீங்க. நான் வெயில நின்று கஷ்டப்படுறேன், நான் மழையில போய் கொண்டிருக்கிறேன், நான் இத்தனை பேருக்கு செய்தியை சொன்னேன், பெருமைப்பட்டுறாதீங்க. தேவனே எல்லாவற்றையும் செய்கின்ற தெய்வம். அவரே நம்ம இடத்துல இந்த வேலையும் கொடுக்குறாரு. நம்ம சொன்னதுக்கு பிற்பாடு அவனிடத்துல போய் வேலையை செய்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் செய்யறாரு. ஆனா கடைசியா நம்முடைய கிரீடத்துல நட்சத்திரத்தை தாராராம். தகுதி இல்லாதவர்கள் நாமெல்லாம், எல்லாவற்றையும் அவர் செய்யறாரு. கடைசியா நமக்கு அதற்கு பரிசையும் கொடுக்கிறாரு. நம்ம எதுவுமே செய்யல, எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். என்ன ஒரு அருமையான தேவன்! சிருஷ்டிகளை சார்ந்து செயற்படுகின்ற தேவன். அவருக்கு எப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் தேவை என்றால், எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்துல, எபேசியர் 5:27, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அப்படியா இருந்தால் தேவனுக்கு ஒரு கூட்டம் தேவை. இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு அவருக்கு ஒரு ஜனக்கூட்டம் தேவை. அந்த செய்கின்ற அந்த ஜனக்கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரை திரை இல்லாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், பிழை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். மகிமையுள்ள சபையாக அது அப்பொழுதுதான் மாறும். அப்பொழுதுதான் இந்த சபை தனக்கு கொடுத்திருக்கிற வேலையை அது செய்து முடிக்க முடியும். தேவனுடைய வல்லமை அங்கே கிரியை செய்யும். தேவனுடைய வல்லமை இல்லாமல், தேவன் சொல்லுகிறதை செய்யாமல் இன்றைக்கு எத்தனை பெரிய ஊழியங்களை நாம் செய்தாலும் அது பிரயோஜனம் அல்ல. இந்த கரை திரை இல்லாத ஒரு ஒரு கூட்டம் வருகின்ற வரைக்கும் அவர் நம்மளுக்கு காத்து கொண்டிருக்கிறார் பின்மாரியை கொடுக்கறதுக்கு. ஆனா நாம என்ன செய்திருக்கோம்னா, இன்னும் கரையோட இருந்து கொண்டு, இன்னும் பாவத்தோட இருந்து கொண்டு ஓடிக்கொண்டு, தேவனுக்காக நான் வேலை செய்கின்றேன், தேவனுக்காக நான் அதை செய்கின்றேன், இதை செய்கின்றேன் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நேற்று ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது கூட சொன்னாங்க, நாங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சோம், இத்தனை பேரை கூட்டி கொண்டு வந்தோம். ஆனா இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதனுடைய வேதனை தெரியுது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது நீங்க இல்ல, தேவன். தேவன் உங்களை பயன்படுத்துகிறார்.
கரை திரை இல்லாதவர்களாக ஒரு கூட்டத்தை வர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். கரை திரை இல்லாதவர்கள் ஒரு கூட்டம் அவருக்கு வேணும், வந்தா அவர் வேலை செஞ்சு முடிச்சுவார் அவங்களை பயன்படுத்தி பின்மாரியை ஊற்றி. நம்ம அது தெரியாம இந்த சபைக்குள்ள அநேகம் பேரை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும், சபை நிரம்பி வழிய வேண்டும், ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நாம் ஏதோ எல்லாம் யோசித்துக் கொண்டு இந்த கரை திரையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமையை மறந்து உலகத்துல இருக்கிற காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சபையில அநேக ஆத்துமாக்கள் வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையினால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் இங்க கொண்டு வந்து சேர்த்துடுறோம். வெளியில கிறிஸ்துமஸ் கொண்டாடுறான்னா இங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், அப்பதான் ஆட்கள் வருவாங்க. வெளியில அங்க சோறு போடுறானா பாக்குறாங்க, நிறைய பேர் அங்க சபைக்கு நிறைய பேர் போறாங்க, சோறு கொடுக்குறாங்க, அதனால போறோம், நம்மளும் சோறு போடுவோம். அவன் வந்து இந்த கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம் அப்படின்னு எல்லா கொண்டாட்டத்தையும் செய்யறான். அங்க அன்றைக்குன்னு போய் பாக்குறான், சர்ச்சில் நிறைஞ்சு வலியுது, நம்மளும் அப்படி செஞ்சா நம்ம சபையில நிறைஞ்சு வலிவாங்க செய்யறது. அங்க ஆலயத்துல போய் பாக்குறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா கைகளை எல்லாம் தட்டி அங்க இசை வாத்திய கருவிகள் எல்லாம் வித்தியாசமாக இசைக்கப்பட்டு எல்லோரும் அங்கே அதை விரும்பி போகிறதை பார்த்த மாத்திரத்துல நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு எப்படியாவது ஆக்களை நிறைய கூட்டி கொண்டு வரணும், எப்படியாவது அவங்களை செஞ்சிடணும், எதையாவது கொடுத்து சரி அவனை எப்படியாவது மாட்டி கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கடவுளுக்கு தேவை அது இல்லை. அவர் ஊழியத்தை முடிப்பாரு, அவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. அவருடைய திட்டத்தை நீங்களும் நானும் அறியாததுனாலேதான் நம்ம இன்றைக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்தமான பிழையற்ற ஒரு கூட்டம் வேணும். இந்த சபை அப்படியாப்பட்டதான் மாறணும். அப்படி மாறுகின்ற பொழுது அவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார், பின்மாரியை ஊற்றி அங்கே ஊழியத்தை முடிவுக்குள்ளாக கொண்டு வருவார். அப்படியாப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். அவர்களை சார்ந்தே இந்த கடைசி ஊழியத்தை செய்து முடிப்பார். அப்படி இருந்தா அப்படியாப்பட்டவர்களாய் மாறுறதுக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படணும். ஏன்னா அவர் என்ன சார்ந்து இருக்கிறாரே, அவர் என்னிடத்துல வந்து கேட்டுட்டாரே, அவருக்கு எல்லாம் செய்ய முடிந்தாலும் அவர் என்னிடத்துல வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறாரே. நான் அப்படியாப்பட்டவனாக மாற வேண்டும், நான் கரை திரை இல்லாதவனாய் மாற வேண்டும், நான் பரிசுத்தம் உள்ளவனாய் நான் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் செய்ய முடிந்த வேலையை அவர் செய்யாம என்னிடத்துல ஒரு பொறுப்பை தந்தாரு, அதை நான் நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஒரு மனநிலை நம்ம இடத்துல வந்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் கரை திரை இல்லாதவர்களாய் இந்த பூலோகத்துல ஜீவனம் பண்ண நாம் முயற்சிக்க வேண்டும். இன்னும் மத்தேயு 28:18-20 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்படியா இருந்தால் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் நம்மளிடத்துல வந்து கேட்டுட்டாரு, அவருக்கு எல்லாம் முடியறதுனால இல்ல, ஆனா அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, ஐயா நீ இதை செய்ய அப்படின்றாரு. நான் எப்படி செய்யாம இருக்க முடியும்? நான் எப்படி செய்யாம இருக்க முடியும்? நீதான்ப்பா செய்யணும். நான் சில நேரத்துல நம்ம இந்த வேலைக்கு, ஆண்டவரே நான் தகுதி இல்லப்பா, இல்ல நீதான் செய்யணும். ஆண்டவரே என்னோட நிறைய குறைபாடு இருக்குப்பா, இல்ல நீதான் செய்யணும். என்ன ஒரு தேவன், என்ன நம்மளை சார்ந்து இருக்கிறாரே, பாவிகளாகிய துரோகிகளாகிய நம்மளை சார்ந்து அவர் காத்து கொண்டிருக்கிறாரே. நானும் இன்னும் அவரை எத்தனை வருடங்களுக்கு காக்க வைப்பது? இறங்கி அவருடைய வேலையை செய்ய வேண்டாமா? கடைசியாக யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே யோபு பக்தன் சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். அப்படியா இருந்தால் இதுவும் உண்மையாக இருக்கிறது. தேவன் நம்ம இடத்துல வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறாரு, அப்பா போ, அம்மா போ அப்படின்னு சொல்லி நம்மளிடத்துல வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறாரு. அட நீ போய் என் வேலையா போய் செய்யப்பா அப்படின்னு கெஞ்சி கொண்டிருக்கிறாரு. நான் நீங்களும் நானும் செய்யாமல் இருப்போமா இருந்தால் அவருடைய வேலை தடைபடுமா? அவருடைய ஊழியம் நின்று போயிருமா? நிச்சயமாய் நிற்காது. எப்படியும் செய்து முடிப்பாரு. 1,44,000 பேர் நிச்சயமாய் தோன்றுவார்கள். அதுல ஒருவேளை நீங்களும் நானும் இல்லாமல் போனாலும் நிச்சயமாய் அந்த கூட்டம் ஒருவர் கூட குறைவில்லாமல் சரியாக கூடும். ஊழியம் நிச்சயமாய் நடக்கும். அவர் நினைத்த காரியம், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறாரு. அந்த காலத்துல அது நிறைவேறுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த கரை திரை இல்லாத கூட்டத்தை அவர் தமக்கென்று தெரிவு செய்து அவர்கள் மூலமாய் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியா இருந்தால் நீங்களும் நானும் அதுக்கு முன்னதாகவே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவராய், அவர் எப்படி நமக்கு சேவை செய்கிறாரோ, அவர் எப்படி உங்களுக்கும் எனக்காகவும் சேவை செய்கிறவர்களாக அவர் அந்த தேவத்துவத்தில் இருக்கிறவர்கள் நம்மளிடத்துல வந்து கிரியை செய்கிறார்களோ, பரிசுத்த ஆவியான நம்மிடத்துல வந்து சேவை செய்கிறாரு.
நம்ம இடத்துல வந்து நமக்காக சேவை செய்யற அந்த தேவன் அவரே அப்படி இருக்கின்ற பொழுது, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், அவர் எப்படி இருக்க பொழுது நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தை, எனக்காக நீ போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, நான் சுயத்தை நிலைநாட்டுவதற்காக, என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக இன்னும் இன்னும் எப்படி தாமதப்படுத்துவது? அப்படியா இருந்தால் அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக நாம் பிரயாசப்படுவோம். சர்வ வல்லமை உள்ளவர் ஆயினும் சார்ந்திருக்கின்ற தேவன், இவர் மிகவும் மிகவும் நேசிக்கப்படத்தக்கவர் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியாப்பட்டவர்களாய் நீங்கள் நேசிக்க, அவருக்காக ஒரு அன்பின் சேவையை செய்ய உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயமழிந்த நேசத்தகப்பனே, பரிசுத்தரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், சர்வ ஞானம் உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு கணம் வைத்துவிட்டு எங்களிடத்திலே வந்து கெஞ்சிக்கொண்டு, எங்களிடத்திலே வந்து பிரயாசப்பட்டு கொண்டு நீ போ அப்படின்னு சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே, நாங்கள் புறப்பட்டு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படட்டும் தகப்பனே. நாங்களும் உமக்கு அன்பின் சேவையை செய்கிறவர்களாய் மாற எங்களை வழி நடத்துங்க. உடைய ஆவியானவர் எப்பொழுதும் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும், பலப்படுத்துங்க. இதன் பொறுப்படுங்க. கேட்டுக்கொண்டிருந்திருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கென்று சேவை செய்கிறவர்களாய் மாற, உம்முடைய வார்த்தை அவர்களுடைய காதுகளை கேட்கப்படுகின்றது, இதோ அடியே நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் உங்களுடைய கரைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எங்களை பரிசுத்த கூட்டமாய், கரை திரை இல்லாத ஒரு கூட்டமாய், அந்த கூட்டத்தோடு எங்களை சேர்கின்றவர்களாய் எங்களை நீர் மாற்றும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இதன் வழி புறப்பட மாட்டவரே, நீர் எங்களை அப்படி மாற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு கூட உடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக புறப்படுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.